ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாம்பி அப்போக்லிப்ஸ் அனிமேவோட பார்ட் 2, அதாவது எபிசோட் 2 தான். ஆல்ரெடி எல்லா எபிசோடையும் நான் கமெண்ட் பண்ணியே போட்டுட்டேன். அதை நீங்க செக் அவுட் பண்ணலையா? மறக்காம பாத்துருங்க, ஏன்னா அப்பதான் இந்த வீடியோ புரியும். சொல்ல போனா இந்த வீடியோவை நான் மெயின் சேனல்ல தான் போட வேண்டியது. நிறைய பேர் அப்படியே இப்படியே கமெண்ட் பண்ணாங்களா, ஸோ எதுக்கு அந்த வம்பு அப்படின்னு சொல்லி நான் இந்த சேனல்ல இந்த மாதிரி அனிமேஸ் ஒண்டி போட போறேன். மெயின் சேனல்ல இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி அனிமேவை போடுறதா இல்ல. சரி, அந்த விஷயத்த நான் எதுக்கு சொல்லிங்கன்னு நம்ம கடைசியா அந்த விஷயத்த பாத்துக்கலாம். நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா எனக்கு லைட்டா கோல்டா, அதனால ஒரு மாதிரி பேசவே முடியல. சரி, ஏதோ ஒன்று நம்ம எபிசோட ஆரம்பிக்கலாம். அங்க எப்படின்னு தெரியல, அவன் வந்து அந்த பெரிய ஜாம்பியை கண்ட்ரோல் பண்றானா, அவன் அங்க டிசைடும் பண்றான். அதாவது என்னன்னா, அவன் என்னோட சாப்பாடையும் சாப்பிட்டான், அவன் அப்படியே போயிட்டான். நான் ஒன்னும் இதுக்காக அவனை அப்படியே விட போதில்ல. என்னோட வழியா நான் அவனை அடைய போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோ போயின்னு இருக்கானா, பின்னாடியே அந்த பெரிய ஜாம்பியோட ஒரு சின்ன உருவம் ஃபாலோ பண்ணிருக்கு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரியுது. அவன் நைஸா அங்க ஓடி போயிடறான். அதை தேடி வந்தா அவன் கட்டு பார்த்தினா அந்த ரெண்டு ஜாம்பிங்க பார்த்தா டான்ஸ் ஆன இருக்கு. இதை பார்த்து அந்த குண்டை ரொம்ப கோவம் ஆகுறான். ஆமா முட்டாளு, உன்னால ஒரு பொடி பையனை கூட கண்டுபிடிக்க முடியல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, நீ உண்மையிலேயே முட்டாள் தான். இந்த சைடு ஹீரோவும் போயின்னு இருப்பானா, திடீர்னு அவன் முன்னாடி ஒரு போட்டோ பறந்து வருது. இது வேற எந்த போட்டோவும் இல்ல, இதுக்கு முன்னாடி லாக்கருக்கு அவன் போயிருப்பான். அங்க ஒரு போட்டோவை அவன் பார்த்திருப்பான். அதே போட்டோவோட மீதி பகுதி தான் இது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல, ஆனா நம்ம போக போக அதை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த அக்காக்காரியும் தங்கச்சிக்காரியும் அங்க வெயிட் பண்ண இருக்காங்களா. அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணனால அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஆமா, நீ வந்து எங்க தான் போன, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், நம்மள கண்காணிக்கிறாங்க. ஏன்னா அந்த பெரிய ஜாம்பி அது இன்னமும் வெளியில தான் இருக்காது, எப்போ வேணாலும் நம்மள தாக்க வரலாம். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன், முக்கியமா மெடிசன். இதை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி உனக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு, இதை பாரு. காலோ ஸ்னேப்பரை கொண்டு வந்திருக்கானா, இதை பார்க்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் வந்து சொன்னாலும் இந்த விஷயத்த நீங்க நம்ப போதில்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை சொல்றேன். இப்ப நான் கொண்டு வர இந்த விஷயம் நிறையவே சர்ப்ரைஸ். இது எல்லாமே என்னோட உடம்புக்குள்ள இருந்து வருது. ஆனா இதை கேட்டோன்னே அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, என்ன நீ விளான்னு இருக்க அப்படின்னு அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், உங்களுக்கு ஏன் புரிய மாத்து? இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்லை. ஹேய், நான் இப்ப மருந்த போட போறேன், என்னோட அக்காவை அப்படி நீ பார்க்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. சரி, நீ வந்து அதை பண்ண பாரு. அங்க மெடிசனை அப்ளை பண்ணும்போது திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இங்க என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி அதுது. அங்க நல்ல ஆளும் செக் பண்ணி பாக்குறானா, இப்பதான் ஆளுக்கே புரியுது. அந்த இருக்கிறது அந்த பெரிய ஜாம்பி அதுதான். அது கூடவே அந்த குண்டனும் இருக்கான். அந்த ஜாம்பியும் அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்குதா. இதனால அங்க நிறையவே வேவ்ஸும் பரவ ஆரம்பிக்குது. அங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இந்த மாஸ்டர் அது என்னதான் பண்ண விரும்புது, ஏன்னா அப்படி கத்தும் போது அங்க பயங்கரமா வேவ்ஸ் பரவுதா. இப்பதான் அது என்ன பண்ண விரும்புது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது. அது கத்துன கத்துல அந்த சவுண்ட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கே திரும்பவும் அதா. சோ இதனால அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த விஷயம் வந்து இதுக்கு தெரியுது. எனக்கு இதை பண்ணும்போது என்னோட காதெல்லாம் பயங்கரமா வலிக்குது, இருந்தாலும் என்ன பண்றது, என்ன இதை பண்ண வச்சுட்டாங்க. கிராண்ட்மா, சீக்கிரமா அவங்கள பிடிங்க. ஹீரோக்கும் புரியுது, அவன் வந்து நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சிட்டான், இது வந்து சரியில்லை. அந்த தங்கச்சிக்காரியும் வெளியில ஓடுறா. இதை பார்த்தா அவன் ரொம்ப குஷியாவறான். அட என்னம்மா, நீ வந்து எவ்வளவு அழகா இருக்க, அந்த மாதிரி ஒரு அழகிய தான் நான் தேர்ந்தேன். இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன், இனிமே நீ வந்து எனக்கு தான். என்ன ஓட பாக்குறியா? உன்னால ஓட முடியாது. ஈவில் ஸ்பிரிட் ஜாம்பி அதை வச்சு பிடிக்க பாக்குறானா, ஆனா அவ சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. என்னம்மா, நீ வந்து ஓட பாக்குறியா? உன்னால முடியாது, ஏன்னா இதோட வேவ்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கையில நல்லா ஊத்து பார்த்தா கையில யாருமே இல்ல. சைட்ல தான் அந்த பொண்ணு ஓடி இருக்கா. ஆமா, நீ வந்து ஓடலாம் அப்படின்னு பாக்குறியா? ஆனா நீ ஓட முடியாது, ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டேன் பேபி. நீ கிடைச்சக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே பண்ண போறேன். ஆனா அவ சம வேகமா கேஷினோக்குள்ள போறா. என்ன பேபி, நீ வந்து கேஷினோக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? ஆனா இது உன்னோட எண்டு, நீ வந்து எனக்கு சொந்தமாக போற. உள்ள போகும்போது அங்க சவுண்ட் எல்லாம் கேக்குதா, கரெக்டா போய் பிடிக்கிறான். இந்த தங்கச்சிக்காரியும் அப்படியே கர்ச்சீஃப் தூக்கி போடுறான். அடடே, வந்து எதிர்பார்க்கல, அதாவது நம்ம இப்படிதான் சந்திக்கணுமா? ஆனா நல்லா ஊத்து பார்த்தா அது வந்து அந்த தங்கச்சிக்காரியே இல்ல. திடீர்னு ஹீரோ வந்து பயங்கர வேகமா மூஞ்சிலே அடிக்கிறான். அட எப்படி, நீ வந்து ஒரு பொண்ணா இருந்து எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா உன்னோட வாய்ஸ் அது வந்து அந்த மாதிரி இல்ல. என்ன வந்து இன்னுமா நீ கண்டுபிடிக்கல? நான் ஒன்னும் அந்த பொண்ணு இல்ல, நான் ஒரு பையன், அதாவது நான் தான். நீ இப்ப மாட்டிக்கின, உன்னால எதையுமே பண்ண முடியாது. எதிர்பார்க்கல, உன்னோட கொண்டையும் அந்த பொண்ணோட கொண்டையும் பார்த்து நான் ஏமாந்துட்டேன். நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தூரத்துல தெரிஞ்சீங்க. ஆனா இப்ப என்ன பண்ண போற? அந்த மாஸ்டர் வந்து உனக்குள்ள போகுது. அந்த மாஸ்டர் தாக்கலான்னு வந்தா உடனே அவன் தப்பிக்கிறான். அந்த இடத்துல வெறுமா ட்ரெஸ் ஒண்டிதான் இருக்கு. அவன் ட்ரெஸ்ஸையும் கெட்டப்பையும் மாத்திக்கிறான். என்ன இந்த இது வந்து உனக்கு பிடிச்சிருக்கா? அட நீ வந்து எப்படி இதெல்லாம் பண்ற, எனக்கு சத்தியமா புரியல. இவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த பெரிய ஜாம்பி அந்த கிராண்ட்மா அதுக்கு வந்து கண்டிப்பா இது பிடிக்குது. என்ன உனக்கு வந்து இது பிடிச்சிருக்கா? அப்ப என்ன பண்ணு, அந்த மொட்டை தனைய அவனை வந்து இது மேல அப்படியே முட்டி போடவை. ஹே முட்டாள், நீ வந்து என்ன யோசிக்கிற, சொல்றதுக்கெல்லாம் இது அடிப்படையும் நினைக்கிறியா? அது பார்த்தா ரியாக்ஷன் கொடுக்குது. ஹேய் ஹேய், நீ வந்து முட்டாளா என்ன? அவன் சொல்றதுக்கெல்லாம் எதுக்கு நீ ரியாக்ட் பண்ற? அவன் லவ் பீம் அப்படின்னு சொல்லி ஒரு பீமையும் விடுறான். இதுக்கு அந்த பெரிய ஜாம்பி மயங்கியே போயிது.
அதே மாதிரி அந்த ஜாம்பியை தூக்கி அங்க வைக்க இவனுக்கு அங்க பயங்கரமா கால்லாம் வலிக்குது. என்ன நினைக்கிறேன், நான் வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்க போறியா? அதுதான் கிடையாது, நான் ஒன்னும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். அப்படியே அவனை படுக்க வச்சு அவனோட பட்டுல பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கேயே நித்திக்காம இப்பதான் அவன் விஷயத்துக்கே வரான். எனக்கு வந்து புரியல இப்படி இந்த ஜாம்பி வந்து நீ சொல்ற விஷயத்த கேக்குது. அவன் பயந்து போய் இப்பதான் விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்து முன்னெல்லாம் ஒரு ஏழையான மனுஷன்லாம் இருந்தேன். அப்போ நான் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலையை தான் பார்த்துன்னு இருந்தேன். அந்த டைம்ல தான் என் முன்னாடி ஒரு பர்சனோட சூட்டியும் ரிங்கியும் போவியும் நான் பார்த்தேன். அதை பார்க்கும் போது எனக்கு அப்படியே பணக்கார ஃபீல் வந்ததா. எனக்கும் ஆசையா இருந்தது. அதாவது நான் வந்து அதை போட்டு பார்க்கணும். அதை நான் போட்ட உடனே என் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஜாம்பி வந்தது. அதை பார்த்து என் பக்கத்துல இருந்த அந்த பர்சன் ரொம்ப பயந்து போயிட்டான். நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். இருந்தாலும் அந்த ஜாம்பி அது வந்து என்ன எதுவுமே பண்ணல. அதுக்கு பதிலா அது என்ன அப்படியே கொஞ்ச ஆரம்பிச்சது. எனக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பனா நீ என்ன சொல்ல வர? உன்னால எப்படி இந்த ஜாம்பியை கட்டுப்படுத்த முடியுது? உனக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த விஷயம் தெரியும். இந்த போட்டோவை பாரு. இந்த போட்டோல இருக்க அந்த பர்சன் தான் எலும்பு கூட செத்து கந்தாரு. பக்கத்திலேயே ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல, அதுதான் அந்த ஜாம்பி. நீ வந்து அந்த பர்சனை மாதிரியே இருக்க, அதுக்கும் மேல அவன் செய்யற மாதிரியே நீயும் பண்றியா? அதனால இந்த ஜாம்பியை பொறுத்த வரைக்கும் நீ தான் அதோட அப்பா மாதிரி. ஆனா நீ என்ன வேணா சொல்லு, உன்ன மாதிரி சில பல ஆளுங்க இருக்காங்க. உங்க பொண்ணு மாதிரி வேஷம் போட்டா அவ்வளவுதான், இந்த ஜாம்பியை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன். என்ன தப்பிக்க விடு. நான் இது வரைக்கும் பிடிச்சி வச்ச பொண்ணுங்க எல்லாரையுமே நான் விட்டுறேன். இதுக்கப்புறம் நான் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அங்க ஆளும் ஏதோ ஒரு விஷயத்த குடிக்கிறான். அங்க ஹீரோவும் பயங்கரமா தாக்க அவனுக்கு பார்த்தா எதுவுமே ஆகல. சைட்லயே ஏதோ ஒரு விஷயமும் உண்டுவது இப்பதான் அங்க ஹீரோக்கே தெரியுது. அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த குடிச்சிருக்கான். இதனால அவனுக்கு ஜாம்பி மாதிரி பவர் கிடைக்குது. அப்படியே ஆளு பயங்கரமா தாக்கலான்னு வரானா, ஒரே பஞ்சில தூரமா தள்ளி வர்றான். ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணனால அவனோட கையில அந்த பைஜாமாவோட துணி இருக்கு. நீ வந்து அப்போனா இதுக்காக தான் என்ன தாக்க வந்தியா? எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. என்ன தாக்குற மாதிரியே தாக்கி என்னோட பைஜாமாவை நீ கிழிக்கணும் அப்படி நீ பார்த்த. ஏன்னா அப்பதான் அந்த பெரிய ஜாம்பியை உன்னால திரும்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் விஷயமும் நடக்குது. அவனோட போவை ஒரு மாதிரி சைடாக்க அங்க அந்த மிகப்பெரிய ஜாம்பியும் சமன் ஆகுது. ஓ, அப்பனா நீ இந்த ஜாம்பியை வச்சு என்ன தாக்க போறியா? நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிறேன். வாங்க தாக்குங்க. ஏய், இவன் சொல்ல சொல்ல என்னோட மண்டெல்லாம் ஒரு மாதிரி காய ஆரம்பிக்குது. அவனை சீக்கிரமா அப்படியே தாக்கி அவனோட மண்டையை பிச்சிரு. அதே மாதிரி அந்த ஜாம்பி தாக்க ஆரம்பிக்குதா. ஆனா அவன் அவனோட மாங்கி கியூஷரிங்க வச்சு சம வேகமா அங்கேயும் இங்கேயும் தாவ ஆரம்பிக்கிறான். அந்த வேகத்தை பார்த்து அதுவே ரொம்ப வியந்து போகுது. அதால பார்க்கவே முடியல. அதாவது ஆளு எந்த சைடு இருக்கான்னு. ஏய், உன்னோட கண்ணு அது வந்து நல்லா இருக்கு. இருந்தாலும் உன்னால இத்தனை கண்ணு இருந்தாலும் என்ன வந்து பார்க்க முடியாது. அந்த கண்ணு மாதிரி இருக்கிற அந்த பாம்பை வச்சு தொத்த ஆரம்பிக்குதா. அந்த கண்ணை பிடிச்சி அந்த ஜாம்பிக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்தி விட்டுறான். இதனால அந்த ஜாம்பி ரொம்ப குழம்பி போகுது. இவன் குழப்புற குழப்பத்துல அந்த ஜாம்பி அதே அது தாக்க ஆரம்பிச்சது. அங்க ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன இவன் இப்படி ஆட்டத்தை காட்டுறான்? விட்டா அந்த ஜாம்பி எல்லாம் இவன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல போல. ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. என்னால இங்க என்ன பண்ண முடியும்? நானும் ஓடிறது நல்லதா இருக்கும். அங்க ஓடலன்னு பார்க்கும்போது அந்த தங்கச்சிக்காரி பயங்கரமா வெட்டு போட்டுறா. ஆமா, நீ யாரு? நீ தானே அவ அந்த அழகான பொண்ணு. நீ வந்து இப்படி என்ன பண்ணக்கூடாது. நான் உன்னை விட்டு போகிறதுக்கும் எனக்கு மனசுல. நீ வந்து எனக்கு தான். இப்படி சொல்லும் போதே அங்க தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க சம வேகமா ஃபயர் பண்றாங்க. யார் அதுன்னு பார்த்தா அக்கா காரி தான். இதனால ஆளோட கையை அப்படியே துண்டாவுது. ஏய், என்ன நீ வந்து தனியா வந்திருப்பேன்னு பார்த்தா உன் கூட இன்னொரு ஒரு அழகிய வர கூட்டு வந்திருக்கியா? ஆமா இல்லையா, பின்ன பெரியவங்க வந்து சொல்லிருக்காங்க, நீ என்ன விதைய விதிக்கிறியோ அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு. அந்த பலன் தான் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சைடு ஒரு பொண்ணு வந்து அங்க இருக்க பொண்ணு வந்து காப்பாத்துறா. அவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. அந்த குண்டை தான் வந்திருக்கானு. நான் வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து காப்பாத்துறா. ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த மாஸ்டர் இப்போ இங்க இல்ல. நம்ம தப்பிக்கிறதுக்கான சரியான வாய்ப்பு இது. இந்த சைடு அந்த தங்கச்சிக்காரியும் கேக்குறா, அம்மா உன்னோட கையை நாங்க வெட்டிட்டோம். இருந்தாலும் எப்படி அது திரும்ப வருது? நீ குடிச்ச அந்த மெடிசன் அதனால தானே இப்படி ஆகுது. இதனால அவளுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இந்த மாதிரி மெடிசன் உனக்கு எங்க கிடைச்சது? என்னால உனக்கு தர முடியும். என்ன உண்டி இங்க இருந்து போக விடு, நான் கண்டிப்பா உனக்கு தரேன். ஆனா திடீர்னு அவனோட இதயம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குதா. சோ இதனால அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அட, எனக்கு என்ன ஆகுது? என்னோட உடம்பு லைட்டா தான் இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா. ஆனா இப்ப என்னோட உடம்பு மொத்தமா இப்படி மாற ஆரம்பிக்குது. என்னோட கதை அவ்வளவுதான் முடிய போதா? இந்த சைடு அந்த பெரிய ஜாம்பி கூட ஹீரோ சண்டை போறானா. ஆனா அது ரொம்ப வேகமா ஹீரோவோட கயிறை விட்டு வெளியில வரலாம் பாக்குது. இது பாக்குற ஹீரோக்கும் புரியுதா. அவன் ரெண்டு ஜாம்பி யூஸ் பண்ணி அதை குழப்ப ஆரம்பிக்கிறான். இதனால அது குழம்பி போய் அப்படியே அந்த ரெண்டு ஜாம்பியை தாக்குறன்னு பேர்ல அதே அது தாக்கிக்குது. இதனால அதோட கழுத்தெலும்பே அப்படியே உடைஞ்சு போயிடுது. இதையே ஒரு வாய்ப்பா வச்சு ஹீரோவும் மண்டையிலே ஒரு போடு போடுறான். அதோட மண்டையை அப்படியே சதஞ்சு போகுது. ஹீரோக்கு தெரியும், ஏன்னா இது ரொம்ப புத்திசாலியா இருக்கா. அதனால தான் ஆளு இப்படி பண்ணிருப்பான். இந்த சைடு அந்த தங்கச்சிக்காரியும் பயங்கரமா கத்துறா, நீங்க வந்து எங்களை காப்பாத்தணும், நாங்க வந்து ஆபத்துல இருக்கோம். அங்க வந்து பார்த்தா அவனோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. அந்த குண்டனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன சொன்னானா, எனக்கு வந்து இப்படி ஆவாது அப்படின்னு சொன்னான். ஆனா என்னோட உடம்பு முழுக்க இது வந்து அப்படியே பரவுது. நான் அவ்வளவுதான் சாக போறேன்னா. ஹீரோ வந்து கேக்குறான்,
கேக்குறான். ஆமா உனக்கு என்ன ஆச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே, இது யார் உனக்கு கொடுத்தா, நானும் உன்னை தேடி கண்டுபிடிக்கணும். இப்படி இவன் சொல்லும் போதே அவனோட மெமரி எல்லாமே அவனுக்கு மறந்து போகுது. ஹீரோக்கும் புரியுது, ஆனா சில பல விஷயம் அந்த குண்டனுக்கு நல்லாவே தெரியுது. நீ என்னை விட்டு போக கூடாது, நீ என்னை காப்பாத்தணும். ஆனா லின்னுக்கு நல்லாவே தெரியுது இவன் ஒரு விஷயத்தையும் அப்படியே மறக்கிறானு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் அந்த 2 பொண்ணுங்களை நல்லா காட் பண்ண முடியும். சோ அதனால நான் உங்க கூடிய இருக்க, என்னை விட்டு போவாத. ஆனால் அப்படியே தப்பிச்சு போறான். அந்த பில்டிங்ல இருக்க ஒரு பகுதியும் அப்படியே அவன் மேல விழ ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த மாஸ்டர் அங்க நிக்குது. அவன் அந்த மாஸ்டரையும் வந்துட்டான். ஆமா இன்னும் இவ்வளவு பெரிய மாஸ்டர், நீ யாரு? அவன் ரொம்ப பயந்து போயிடறான். அந்த இடமே அப்படி இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா அவங்க இன்னும் அழிஞ்சு போயிட்டாங்களா, இல்ல இன்னமும் இது முடியல. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். அவங்க கேஷினோக்கு டைரக்டா போறாங்க. ஆனா அங்க ஏதோ ஒரு பாஸ் கூட போட்டாதான் அதை திறக்கவே முடியும் போல. அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு அவளோட கத்தியை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஆனா கத்தி உடஞ்சு போறதுதான் மிச்சம். இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் டப்புன்னு அங்க கோடெல்லாம் போட ஆரம்பிக்கிறான். இன்னதுரா அதுன்னு பார்த்தா அந்த போட்டோக்கு பின்னாடி தான் பாஸ் கோடு இருக்கு. இதை பார்த்துதான் ஆளு போடுறான். ஆமா உனக்கு எப்படி இந்த பாஸ் கோடு இது தெரிய வந்தது? அதுவா, நான் ஃபர்ஸ்டே கேஷினோவை தேடி வரும்போது எனக்கு அந்த லாக்கர்ல எதுவுமே கிடைக்கல. இந்த சின்ன போட்டோ ஒண்டி தான் நான் பார்த்தேன். அதுக்கு பின்னாடி நான் இந்த விஷயத்தையும் பார்த்தேனா, அதுக்கப்புறம் தான் அந்த குண்டனை நான் மீட் பண்ணேன். அந்த குண்டை போட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் அந்த பணக்காரனோட ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் மீதி போட்டோவும் இருக்கு. அதுலதான் அந்த மீதி பாஸ்கோட இருக்கு. அவன் லக்கிலி என்ன ஃபாலோ பண்ணும்போது நான் அதை அப்டேட் பண்ணிட்டேன். அங்க டோரும் திறக்க நிறையவே கோல்டு இருக்கா. அவனுக்கு அதை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷம். ஆனா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இங்க நிறையவே கோல்டு இருக்கு, நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க? உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மேஜிக் ட்ரிக்க காட்டவா? அவன் அப்படியே டச் பண்றான், எல்லாமே அப்படியே மாயமா மஞ்சு போகுது. இதை பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா நீங்க இதை எப்படி பண்ணீங்க, இது என்ன மேஜிக்கா? நான் உண்மையை சொன்ன வேற உலகத்துல இருந்து வந்தேன். இப்பதான் அந்த தங்கச்சிக்காரிக்கே புரியுது இவன் சொல்றது எல்லாமே ஒத்து போகுது. ஏன்னா ஃபுட் எல்லாமே இவன் அன்லிமிட்டடா கொண்டு வரான், அதுவும் ஃப்ரெஷ்ஷா. எல்லாமே ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்கு. அப்பனா நீங்க இந்த கோல்டு எல்லாத்தையுமே உங்களோட உலகத்துக்கு அனுப்பிட்டீங்களா? உங்களால அங்க சென்ட் பண்ண முடியுதுன்னா நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களா? அதுக்கப்புறம் எங்களை பார்க்க வர மாட்டீங்களா என்ன? இல்ல உங்களை பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். இப்படி இவன் தடவி இருக்கானா, இதை பாக்குற அவளுக்கு பொசசிவா இருக்கு. அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறா. திடீர்னு அந்த மாஸ்டரோட கையும் இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த குண்டனுக்கும் மாஸ்டருக்கும் என்ன ஆச்சுன்னு. சோ மறக்காம கீழே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த அனிமேவை ஆல்ரெடி வேற ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் யாருமே இந்த அனிமேவை போடல. சோ அதனால நான் இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு நீங்க தான் சொல்லணும். அப்படி ஏதாச்சும் நான் அனிமேவை போட்டா இதை ஆல்ரெடி போட்டுட்டாங்கன்னா கீழே சொல்லுங்க, நம்ம அதை அப்படியே டிராப் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி குரல் ஒரு மாதிரி இருக்கலாம், ஏன்னா எனக்கு கோல்டு இருக்கு. சோ அதனால தான் ஒரு மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனாரா.